ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் சொல்ல போகிற அப்டேட் மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தானே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேமிலியோட, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு குட்டீஸ்லாம் இருந்தால் என்னடா ஓடிடியில் படம் பார்க்கலான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பருந்து போன்ற படத்தை கண்டிப்பாக பாருங்கள். நல்ல ஒரு ஆப்ஷன். ஏன் சொல்கிறேன்னா, இந்த படத்தில் உங்களுக்கு பேரண்டிங் பற்றி காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு சின்ன பசங்க வீட்டில் இருந்தாங்கன்னா அவங்க என்ன ஆக்சுவலி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்றதை அழகாக காட்டியிருக்காங்க இந்த படத்தில். நீங்கள் நினைப்பீங்க, என் பையனோ என் பொண்ணுக்கு வந்து நான் காஸ்ட்லியாக எப்படி வாங்கி கொடுத்தா தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், காஸ்ட்லியாக ஒரு பொம்மை, காஸ்ட்லியாக ஒரு ப்ளே ஸ்டேஷன் அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்ன்ட்டு. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக பசங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னா, அவங்கள ஃப்ரீயாக நம்ம சின்ன வயசுலேயே விட்டு ஒரு 50 ரூபா டாய்ஸ் கூட அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நினைப்பீங்க 4000 டாய் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் 50 ரூபா டாய் அவனுக்கு வந்து பெரிய விஷயமாக தெரியும். அப்புறம் மற்ற பசங்களோட அவன் கீழே அந்த அழுக்கில் அந்த மண்ணில் விளையாடுறப்போ அதோட அழகே வேறு மாதிரி இருக்கும். நம்மளெல்லாம் நம்ம சின்ன வயசில் நம்ம பேரண்ட்ஸ் அப்படி தான் விளையாட வச்சுருப்பாங்க. அதுக்கு தான் நம்ம இம்யூனுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா அழகாக காட்டியிருப்பாங்க. அப்புறம் ஒரு பக்கம் அந்த பையனோட அப்பாவாக நடித்தது வந்து சிவா. ஸோ சிவாவோட கேரக்டர் வந்து ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, செட்டில்டு சரியாக ஆகலை. அவரோட ஸ்ட்ரகிள்ஸையும் சைடில் காட்டியிருப்பாங்க. அழகாக ஒரு ரோட் ட்ரிப்பு, அந்த ரோட் ட்ரிப்பில் அப்பா பையன் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணுறாங்கன்றது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ படத்தோட கோர் என்னென்னா, சிவா அவங்களுக்கு வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும். ஸோ அது எவ்வளோ சொல்லியும் அவர் நல்லா மாற்ற முடியாத மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து அந்த பையன் இருக்கான் இல்லையா, சிவாவோட பையன். ஸோ படத்தில் அவர் வந்து என்ன பிளான் பண்ணுவார்னால், நம்ம ஏதாச்சும் பண்ணி நம்ம அப்பாவை இந்த கெட்ட பழக்கத்தை விட வைக்கணுன்றதுக்காக தான் இந்த படம் அப்படியே ஜர்னி போவோம். ஸோ ரொம்பவே வாட்சபிளான மூவி. ஸோ இந்த படம் நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, டிஸ்னி ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். அதாவது ஜியோ ஹாட்ஸ்டாரில் பார்க்கலாம். இப்போ மர்ஜ் ஆயிடுச்சு இல்லையா. ஸோ ஜியோ ஹாட்ஸ்டாரில் இந்த படம் வந்து வேரியஸ் லாங்குவேஜஸில் இருக்குது. ஹிந்தி, தமிழ், மலையாளம் அந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயுமே இருக்குது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம். அண்ட் நிறைய கற்றுக்கலாம் இந்த படத்தில். ஏன்னா இந்த படத்தோட டைரக்டர் ராம். ஸோ ராம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அவரோட படத்தில் எப்பவுமே ஒரு கான்டென்ட் இருக்கும், ஸ்கிரிப்டு பயங்கரமாக இருக்கும். அதே தான் இந்த படத்தில். ஸோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட இந்த படத்தோட தாட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை நான் பார்த்து தெரிஞ்சு